இப்போ இந்தியாவில் கூட உணவு தட்டுப்பாடு வந்துட்டு. ஆனால் உணவு பற்றாக்குறையினால இந்த தட்டுப்பாடு வரல, எரிபொருள் பற்றாக்குறையினால தான் இப்போ உணவுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைப்பாடு இந்தியாவில் காணப்படுது. இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயங்கள் அனைத்தும் இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பவை. அதாவது இந்தியாவினுடைய எரிபொருள் தட்டுப்பாடு, எல்பி கேஸ், அது மிகவும் பற்றாக்குறையான நிலைப்பாடு காணப்படுகின்றது. உண்மையில் ஆரம்பத்தில் பற்றாக்குறை ஏற்படவில்லை. மக்களினுடைய அந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த பெனிக் பையிங்ல நிறைய எல்பி கேஸை வாங்கி இப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு மிகவும் கஷ்டமான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. சாதாரணமாக இந்தியாவில் ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கிற இந்த டைம்ல இப்போ அந்த எல்பி கேஸ் குறைபாடு வந்ததுனால மக்கள் அன்றாட வாழ்க்கை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடிய முதலாளிகள் அவர்கள் பேசக்கூடிய விடயங்களை பார்த்தால் அவர்களுடைய நிலைப்பாடும், அதாவது சமைப்பதற்கு எரிபொருள் தேவை, கேஸ் இல்லாததுனால இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டோவ் அதை நாட வேண்டியிருக்கின்றது. எலக்ட்ரிக்கல் ஸ்டோவ் பயன்படுத்த போனால் அதுக்கான செலவுத்தனம் அதிகமாக வரும். இந்த செலவுத்தனம் அதிகமாக வந்தால் உணவினுடைய விலையும் அதிகரிக்கும். இந்த நிலைப்பாடில் இந்தியாவில் காணப்படுகின்றது. இது தொடர்பாக இந்தியாவினுடைய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய 60% எல்பி கேஸ் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருந்துதான் வரும். இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஈரான் அமெரிக்கா போரினால ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பயணத்தை தடை செய்து வச்சிருக்கிறதால அதிலிருந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டும் நடக்காததால இப்போ இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் வர முடியாமல் இருக்கின்றது. அதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு இப்போ மக்களுடைய அன்றாட வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது. இதே நிலை இன்னும் தொடர்ந்தால் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளுக்கு விலைகளேற்றம் உச்சத்தை தொட்டுவிடும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது அப்படி என்பதை. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உரிய நேரத்துக்கு வந்து சேரும்.